சைபர் கிரைம்னா வெறும் பணம் சார்ந்தது மட்டும் சைபர் கிரைம் கிடையாது. பர்சனல் டேட்டா சம்மந்தப்பட்டதும் சைபர் கிரைம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய டேட்டா நான் யாருக்குமே ஷேர் பண்ணல. நான் போய் ஒரு சிம் கார்டு வாங்குகிறேன், என்னுடைய ஆதார் கார்டு கொடுக்குறேன், என் பேன் கார்டு கொடுக்குறேன், என் ஃபோட்டோ கொடுக்குறேன், எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏர்டெல்லையோ ஒரு வோடஃபோன்லையோ ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நான் சிம் கார்டு வாங்குகிறேன். எனக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட சர்வீஸ் பிடிக்கல. இப்போ நான் என்னோடய சர்வீஸை ஒரு வோடஃபோன்லேருந்து ஏர்டெல்க்கோ இல்லை ஏர்டெல்லேருந்து வோடஃபோனுக்கோ நான் மாற்றிக்கிறேன். என்னோட டேட்டாலாம் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாவை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா நான் அப்படி தெரிஞ்சுக்கிறது. அதுக்குமே சட்டம் இருக்குது. அதுக்கு தான் மேடம் சொன்ன சட்டம் டிபிடிபி ஆக்ட்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சட்டம் அங்கே நடைமுறையாகும். அப்போது என் டேட்டா வெளியில் போகாமல் தடுக்கிறது முதல் விஷயம். நான் கொடுத்த அப்ளிகேஷனில் வேறு யாரா இப்போ என்னுடைய ஆதார் கார்டெலாம் இருக்குது, நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம், இவ்வளோ கோடி இவ்வளோ லட்சம் ஆதார் கார்டு ஹேக் ஆகிடுச்சு, இவ்வளோ லட்சம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஹேக் ஆகிடுச்சு. நான் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்பி கொடுக்குறேன், இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்க சைபர் செக்யூரிட்டி ப்ராப்பராக இல்லாமல் ஹேக் ஆச்சுனாலும் அதுக்கு நான் தான் பாதிப்படைவேன். அப்போ இதுக்கு என்ன மாதிரி காம்பன்சேஷன் கேட்க முடியும், இல்லை என்ன மாதிரி கிளைம் கேட்க முடியும் அப்படின்றத சட்டப்பூர்வமாக நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எல்லாருடைய அக்கௌண்ட்டும் ஹேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பர்மிஷன் நம்ம தான் கொடுக்குறோன்றதை நீங்கள் உணர்ந்தால் போதும்.